வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில கர்நாடகால இந்த மார்கழி மாசத்துல பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் முத்கான்னம் பண்ண போறோம். இது நம்ம பண்ற பொங்கலை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம ரெகுலரா ஒரே மாதிரி பண்ணாம வித்தியாசமா இது மாதிரி ஒரு ரொம்ப பண்ணலாம். இது வந்து 1 pot ரெசிபி. குக்கர் வச்சாலே போதும், நமக்கு இந்த முத்கான்னம் ரெடி ஆயிடும். கர்நாடகால கோவில்கள்ல ஆத்துலயும் வந்து இந்த மார்கழி மாசத்துல விடிய கார்த்தால இந்த முத்கானம் பண்ணி பூஜையும் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ற பழக்கம் இருக்கு. இந்த முத்கானம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பண்ற பொங்கல் விட கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க குவிக்கா பண்ணக்கூடிய இந்த கர்நாடகா ஸ்பெஷல் முத்கானம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முத்கானம் பண்றதுக்கு 1 கப்பு அரிசி அளந்த அதே கப்ல 2 கப்பு பைத்தம்பருப்பு. அரிசி பருப்பு வந்து கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அரிசி பருப்பு வறுக்கிறதுனால இந்த பைத்தம்பருப்புல வந்து கொஞ்சம் குழகுழப்பு தன்மை அதிகமா இருக்கும் இல்லையா, அது கம்மியாயிடும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா வரும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேற பாத்திரத்துல மாத்திட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, சுக்கு இருந்ததுன்னா இப்ப இந்த பீஸ்ல பாதி அளவுக்கு நம்ம சுக்கு சேர்த்துக்கலாம். இல்ல சுக்கு பவுடர் வச்சிருக்கோம் அப்படின்னாலும் நம்ம சுக்கு பவுடரும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை, கொப்பரை தேங்காய் 1 மூடி இருக்கும் இல்லையா, அதுல வந்து பாதி எடுத்துட்டு இருக்கேன். இது சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை போல கட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல வந்து நம்ம அரிசி பருப்புலாம் வறுத்தோம் இல்லையா, அதே குக்கர் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்ச பவுடரை இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி இதுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம அரிசியா அளந்தா அதே கப்ல ஒரு 8 கப்பு தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த சூடான தண்ணியை இந்த குக்கர்ல விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கர் மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடி திறந்துடலாம். கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுப்போம். நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. சூடா இருக்கும் போதே நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியும் கரெக்டா வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா 1 டம்ளர் வெந்நீர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லூஸா கூட வந்துடும். கொஞ்சமா நெய் விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். முத்கானம் நம்ம குவிக்கா பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணியாச்சு. அவ வந்து இந்த முத்கானம் பண்ணும் போதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஜ்ஜு பண்ணுவா. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கொஜ்ஜு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணும்போது அதே மாதிரி இந்த முத்கானத்துக்கு மேல இது போல கொஜ்ஜு விட்டு நிவேத்தியம் பண்ணுவா. ஆல்ரெடி வந்து கொஜ்ஜு பொடி எப்படி பண்றது, அந்த கொஜ்ஜு பொடி யூஸ் பண்ணி கொஜ்ஜு ப்ரிப்பேர் பண்ற மெத்தடும் நான் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. இதோடையும் சரியில்லை, நம்ம பண்ற பொங்கலுக்கும் தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் கொஜ்ஜு பண்ணிருக்கேன். பரங்கிக்காய் கொஜ்ஜோட இந்த முத்கானம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். பிரமாதமா இருக்கு. முத்கானத்துல வந்து பருப்பு ஜாஸ்தி, அரிசி கம்மியா சேர்த்திருக்கோம். கொப்பரை தேங்காய், மிளகு, ஜீரகம், சுக்கு எல்லாமே வந்து நல்லா நெய்யில வறுத்து சேர்த்து நம்ம வேக வச்சிருக்கிறதுனால நல்லா வாசனையா இருக்கு. கொப்பரை தேங்காய் எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால டிஃபரெண்டான ஒரு ஃபிளேவரையும் ஒரு டேஸ்டையும் கொடுக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கொஜ்ஜு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா புளிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டாவும் காரமாவும் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நம்ம பண்ற பொங்கல் விட ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த முத்கானம் இந்த மார்கழி மாசத்துல நீங்க ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.